அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். விஸ்டம் ரெவல்யூஷன் 360 டிகிரி என்கின்ற தளத்தின் வாயிலாக நான் தினமொரு பயனுள்ள தகவலை, தினமொரு சுவாரஸ்யமான தகவலை, இதுவரை நீங்கள் அறிந்திடாத, அதாவது நம்ம வாழ்க்கைக்கு அது யூஸ் ஆகும், அதை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருக்க மாட்டோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் எதை பற்றி அப்படின்னா, தேங்காய் பயன்பாடை பற்றி. இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதியான இன்று உலக தேங்காய் தினம், வேர்ல்டு கோகனட் டே, செப்டம்பர் 2. இப்போ நம்ம தேங்காய்னு பார்க்கும்போது மனிதனுக்கு வந்து தேங்காய் மட்டுமல்ல, தென்னை மரமும் மனிதனுக்கு மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. ஏன்னா இன்றைய உணவு வகையில் அது இட்லியாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, இடியாப்பமாக இருந்தாலும் சரி, பூரியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடக்கூடிய பொருளில் முக்கிய அங்கமாக இருப்பது தேங்காய் சட்னி. அதனால் தேங்காயை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை நான் இன்றைக்கி தேர்ந்தெடுத்தேன். அதனால் இன்றைய பயனுள்ள தகவல் தேங்காய் தினம், அந்த தினம் எப்படி தோன்றுச்சுங்கிறத இந்த தொகுப்பில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்போ பொதுவாக வந்து ஒரு செல்வந்தனாக இருப்பாங்க, காசு நிறைய வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க கருமையாக இருப்பாங்க. அவங்கள பார்த்து ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நாய்க்கிட்ட கிடைச்ச தேங்காய் மாதிரி அப்படிம்பாங்க. அதுதான், ஒரு நாய்க்கு கிடைத்த முழு தேங்காய் வந்து அது என்ன பண்ணுன்னா, அதனால் அது உரித்து சாப்பிடாது. நாயால் தேங்காயை உரிக்க முடியாது. ஆனால் குரங்கு வந்து அருமையாக மனுஷனு மாதிரி, மனிதனும் ஒரு குரங்கு தான் இருந்தாலும் குரங்கு வகையில் தேங்காயை ஈஸியாக உரித்து சாப்பிடும். நாயால் உரிக்க முடியாது. அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உருட்டிகிட்டு தெரியும். இங்கேருந்து அங்கேயும், அங்கேருந்து இங்கேயும். அந்த பயன்பாடு அதுக்கு இப்போ செல்வத்தின் பயன் ஈதல் அப்படிங்கிறத மறந்து கருமிகள் கஞ்சத்தனமாக இருப்பாங்க, கருமிகள். அதனால் இந்த பழமொழியானது கருமையாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல வருது, நாய்க்கு கிடைத்த தேங்காய் மாதிரி அப்படின்னு. அதனால் தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் பிறர் எடுத்து சென்று அனுபவிக்கவும் விட மாட்டாங்க. அது மாதிரி தான். அதுதான் இப்போ நம்ம பழமொழி 400 அப்படிங்கிற நூலில், சங்க இலக்கியத்தில் பழமொழி 400 அப்படிங்கிற இலக்கியத்தில் 3 நாயனார் ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, நாய் பெற்ற தெங்கம்பழம் அப்படிம்பார். இதெல்லாம் வந்து தேங்காயை பற்றி சொல்கிற ஒரு இது. பொதுவாக நம் முன்னோர்கள், அதாவது மூதாதையர்கள் எல்லாருமே ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்து, பழமொழி, பொன்மொழி, விடுகதைகள் எல்லாமே விவசாயத்தை சார்ந்து இருக்கும். எதை சொன்னாலும் விளையும் பயிர் முளையிலே தேரும்பாங்க, சின்ன பிள்ளைங்க வெள்ளாமல் வீடு வந்து சேராதும்பாங்க. அந்த மாதிரி நிறைய விவசாய சார்ந்து அதை சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம முன்னோர்கள் ஒரு அளவு முறையை வைத்திருந்தாங்க. என்ன அளவு முறைன்னா, இப்போ நெல் பயிரிடும்போது நண்டு போகிற அளவுக்கு இடைவெளி விடணுமா, அதே மாதிரி கரும்பு பயிரிடும்போது நரி போகிற அளவுக்கு இடைவெளி விடணுமா, வாழை பயிரிடும்போது வண்டி போகிற அளவுக்கு இடைவெளி விடணுமா, அதுவே தென்னை பயிரிடும்போது தேர் போகிற அளவுக்கு இடைவெளி விடணுமா. எவ்வளோ ஈஸியாக சொல்லிக்கிறாங்க பாருங்கள். நெல் நடும்போது ஒரு நண்டு போகிற அளவுக்கும், கரும்பு நடும்போது ஒரு நரி போகிற அளவுக்கும், வாழை நடும்போது ஒரு வண்டி போகிற அளவுக்கும், தென்னை நடும்போது ஒரு தேர் போகிற அளவுக்கும் எவ்வளோ அற்புதமாக சொல்லிக்கிறாங்க பாருங்கள். அதனால தான் நம்ம முன்னோர்களுடைய அந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கணும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில், அதாவது மூத்தோர் சொல் வந்து முதல்ல கசக்கும், முடிவில் இனிக்கும். அந்த வகையில் இந்த அளவீடை வச்சு அவங்க எவ்வளோ ஈஸியாக அளவீடு முறையை, மெட்ரிக் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்கள். அதனால் இப்போ சின்ன வயசில் நம்ம படிக்கும்போது தென்னை தன் வரலாறு கூறுதல் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். எனவே தென்னை மரங்கிறது வந்து மனித வாழ்வோடு இரண்டரை கலந்த ஒரு பயிர். இப்போ தென்னை மர விவசாயம் என்பது ஒரு நாட்டின் பொருளாதாரத்திலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதை வந்து ஒரு முறை நட்டு பராமரித்தால் பல தலைமுறைகளுக்கு அது வந்து ஒரு முதலீடாக இருக்கும். இப்போ நம்ம நட்டுட்டு போனால் நமக்கு அடுத்தது நம்ம பையன், நம்ம பேரன், இப்படின்னு ஒரு முறை நட்டு பராமரித்தால் போதும், பல தலைமுறைகளுக்கு பயன் தரக்கூடிய ஒரு முக்கிய உணவு பயிராக தென்னை திகழ்கிறது. அது மட்டுமல்ல, மாணவர்களுடைய
கற்பனை திறனை வளர்ப்பதற்காக தென்னையோட பயன்பாடை இளைய சமுதாயம் இளைய தலைமுறை தெரிவதற்காக தென்னை தன் வரலாறு கூறுதல் அப்படின்னு கட்டுரை போட்டு சின்ன வயசில், அதாவது 6th to 10th படிக்கும்போது தென்னை தன் வரலாறு கூறுதல் அப்படிங்கிற எஸ்ஏ கட்டுரை போட்டி இருக்கும். அதனால் இப்போ வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இளமையில் கல்லுன்னு சொல்லி தென்னையோட முக்கியத்துவத்தை பள்ளி மாணவர்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தென்னை தன் வரலாறு கூறுதலுங்கிற கட்டுரை வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய பழைய நினைவுகளில் நான் அசை போடுறேன். அது மட்டும் இல்லை, கோயில் வழிபாடுகளில் தேங்காய் வந்து எல்லா மக்களுக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பயன்படக்கூடிய பொருள். இருந்தாலும் இந்து மதத்தில் தேங்காய் வந்து முக்கிய வழிபாட்டு பொருளாக திகழ்கிறது. இப்போ நம்ம ஒரு கோயிலில் சாமி கும்பிடணுன்னாவே முதல்ல வாங்குறது என்னென்னா தேங்காய் பழம், பூ, குங்குமம், சந்தனம், ஊதுபத்தி, சாம்பிராணி. இதுதான். ஒரு பூஜை செய்யணுன்னாவே தேங்காய் இல்லாமல் நம்ம பூஜை செய்கிறது கிடையாது. அதனால் நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்போம், அந்த வேண்டுதல் நிறைவேறணும்னா 108 தேங்காயை நம்மளுக்கு விருப்பப்பட்ட சாமிக்கு உடைப்போம். அது பிள்ளையாராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம். பொதுவாக 108 தேங்காயை உடைக்கிறதா வேண்டுதல் வச்சு அந்த வழிபாடு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, தேங்காய் வந்து கூட்டு, பொரியல், அவியல், துவையல், சட்னி, இது போல் சாம்பார், இது எல்லாத்துக்குமே, எல்லா குழம்புகளுக்கும் இது வந்து ஒரு முக்கிய பொருளாக பயன்படுது. அது மட்டும் இல்லை, அந்த தேங்காயை சாப்பிட்றதுக்கு பயன்படுது. அந்த தென்னை மரத்தில் உள்ள தென்னை ஓலை வந்து கூரை வேய பயன்படுது. ஒரு நம்ம இருப்பிடத்திற்கு இதாக பயன்படுது, ஷெல்டர். ஒரு மனிதன் உயிர் வாழ மிக மிக அவசியமானது 3: உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3க்குமே தென்னை மரம் பயன்படுது. இப்போ தென்னை மரத்தின் பயன்பாடுகளை பற்றி நம்ம சின்ன வயசுலேயே தெரிகிறதுக்காக எஸ்ஏலாம் எழுதியிருப்போம்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போ செப்டம்பர் 2ஆம் தேதி உலக தேங்காய் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினமானது எப்போ வந்ததுங்கிற வரலாறு எப்படின்னு பார்த்தோம்னா, இந்தோனேசியா நாட்டில் அதனுடைய தலைநகர் ஜகார்த்தா, அந்த இடத்துல வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஆசிய பசிபிக் தென்னை மர கமிட்டி அந்த மீட்டிங் போடுறாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த தென்னை மர பயன்பாட்டோடைய விழிப்புணர்வுக்காக செப்டம்பர் 2ஆம் தேதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. 1998ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து உலக தேங்காய் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. 1998 முதல் இந்த தேங்காய் தினமானது கடைபிடிக்கப்படுகிறது. இப்போ இந்த விழிப்புணர்வு எதற்காக அப்படின்னா, விவசாயிகள் வந்து வறுமையின் பிடியில் இருந்தாங்க. தென்னை மரம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு நஷ்டம் ஏற்படும் போது, இப்போ பால் விலை இறங்கும் போது நஷ்டம், வெங்காய விலை இறங்கும் போது நஷ்டம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த தேங்காயில் நஷ்டம் ஏற்படுது. தேங்காயிலையும் பல வகையான வண்டுகளால், பூச்சிகளால் தென்னை மரத்துக்கு குருத்தோலை, அந்த தென்னை குருத்தை தாக்குகின்ற வண்டுகள் நிறைய இருக்குது. அந்த நோய் தாக்கும்போது ஏழைகள், விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அதனால் தென்னை மரத்தை பற்றி விழிப்புணர்வை உலகெங்கிலும் உண்டாக்குவதற்காக இந்த உலக தேங்காய் தினமானது கொண்டு வந்தாங்க. இப்போ தென்னை மரம்னு பார்க்கும்போது தென்னை மரம், பனை மரம், இது எல்லாமே வந்து மூங்கில், இது எல்லாமே புல் வகையை சார்ந்த, அதாவது மோனோ காட்லினிடே, டை காட்லினிடேனா 2 வகையாக இருக்குது தாவரத்தில். மோனோ காட்லினிடேனா ஒரு வித்தலை தாவரம், டை காட்லினிடேனா 2 வித்து. இப்போ வேர்க்கடலாம் எடுத்திங்கன்னா அது 2ஆக உடைச்சா 2ஆக இருக்கும். அந்த மாதிரி இப்போ தென்னை மரமானது வந்து ஒரு வித்தலை தாவரம், மோனோ காட்லினிடே. இப்போ தென்னை மர அறிவியல் பேர், பொட்டானிக்கல் நேம் ஆஃப் கோகனட் ட்ரீஸ் என்னன்னா கோக்கஸ் நியூசிஃபெரா அப்படிங்கிறது தான் தென்னை மரத்தோடைய அறிவியல் பேர். அது எதனுடைய குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா எரிகேசியா அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்த தாவர இனம். அது மட்டும் இல்லை, தென்னை மரம் வந்து மணற்பாங்கான நிலத்தில் தான் அதிகம் வளரும். மணற்பாங்கான இடம், அதே சமயம் உப்பு நீர் அதிகமாக, இந்த கடற்கரை, ஆற்றங்கரை, இந்த மாதிரி மணல் சார்ந்து தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த தென்னையானது ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பயிராக இருக்குது. இப்போ தென்னை மரம்னு பார்க்கும்போது நம்ம உலகம் முழுவதும் நிறைய
வெரைட்டி ஆஃப் தென்னை மரங்கள் இருக்குது. அதாவது உலகளவில் தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிற நாடு எதுன்னு பார்த்தா பிலிப்பைன்ஸ் நாடு. பிலிப்பைன்ஸ் நாடுங்கிறது வந்து பசிபிக் கடலில் இருக்குது. உலகில் தேங்காய் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கும் நாடு எதுன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து பிலிப்பைன்ஸ் நாடு. அதே மாதிரி உலகெங்கிலும் அதிகமாக பயிரிடப்படுகிறது. குறிப்பாக இந்தியா, இலங்கை, பர்மா, மியான்மரு, மலேசியா இந்த மாதிரி நிறைய பயிரிடுறாங்க. இந்தியாவில் அதிக தென்னை மரம் சாகுபடி எங்கன்னா கேரளா மாநிலம். அதிக தேங்காய் உற்பத்தியில் இந்தியாவில் முதல்ல வகிக்கிற மாநிலம் எதுன்னு பார்த்தா கேரளா மாநிலம். அது வந்து வெப்பமண்டல காடுகளில், அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி வெப்பமண்டல நிலப்பரப்புகளில் இது வளரக்கூடியது. சங்க நூல்களில் வந்து தென்னை மரத்துக்கு வந்து தெங்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, தாழை அப்படின்ற ஒரு பேரும் இதுக்கு இருக்குது. சராசரியாக 15லேருந்து 30 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. தென்னை வந்து எல்லா மண்ணிலையும் வளரும். குறிப்பாக மணற்பாங்கான இடத்துல இது நல்லா வளரும். தென்னை மரம் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், குஜராத், பீகார், ஒரிசா, திரிபுரா, ஆந்திரான்னு பெரும்பான்மையான நிலப்பரப்பில் இந்தியாவில் தேங்காய் உற்பத்தி நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தா கேரளா. இப்போ தென்னை மரத்தோட இயல்பு என்னன்னா, நல்ல நீரோட்டம் உள்ளது, சூரிய சக்தி கிடைக்கிற வகையில், அதாவது வெட்ட வெளிச்சத்தில் இருக்கிற மாதிரி அதை வளர்க்கணும். இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகளவில் தேங்காய் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கிற நாடு பிலிப்பைன்ஸு. இந்தியாவில் தேங்காய் உற்பத்தியில் முன்னிலை வகிக்கிற நாடு வந்து மாநிலம் வந்து கேரளா. தமிழ்நாட்டில் தேங்காய் உற்பத்தியில் முதன்மை வகிக்கிற மாவட்டம் எதுன்னு பார்த்தா கோவை மாவட்டம். கோவையில் தான் தேங்காய் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அப்போ மாவட்ட அளவில் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கோவை, இந்தியாவில் பார்த்தா கேரளா, உலக அளவில் பார்த்தா பிலிப்பைன்ஸு. நீங்கள் அது மட்டும் இல்லை, தென்னை மரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த இளநீர், டெண்டர் கோகோனட்னு சொல்லுவோம் இல்லையா, இளநீரானது வந்து நாட்டு வைத்தியத்தில் முதன்மை வகிக்குது. இளநீர் வந்து பெரும்பாலும் உடல் சார்ந்த நோய்களுக்கு முக்கிய தீர்வாக இந்த இளநீர் திகழ்கிறது. அது மட்டும் இல்லை, தேங்காயை அரைச்சா எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம உடல் குளிர்ச்சிக்கு, தலைமுடி வந்து வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய பொருளாக தேங்காய் எண்ணெய் இருக்குது. இப்போ கேரளா போன்ற மாநிலங்களில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சு சமைப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு தலைக்கு மட்டும்தான் தேய்ச்சிக்கிறோம். ஆனால் கேரளாவில் பெரும்பாலும் தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க. அதனால் இப்போ தேங்காய் எண்ணெய் அரைச்ச பிறகு மீதி இருக்கிற அந்த கழிவு இருக்கு இல்லையா, அது வந்து புண்ணாக்காக ஆடு மாடுகளுக்கு பயன்படுது. இது வந்து தேங்காயோடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் இந்த பதிவில் ஏற்கனவே நான் சொன்னேன், அதாவது இந்த பதிவோடைய முன்பகுதியில் ஒன்று சொன்னேன். என்னன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அறிஞர்களாக, ஒரு என்ன சொல்கிறது, இப்போ முன்னோக்கி தொலைநோக்கி கண்டுபிடிக்க முன்னாடியே நவகிரகங்களை நம்ம கண்டுபிடிச்சோம். அது வந்து ஒரு இறைவனுடைய சக்தி. அது மட்டும் இல்லை, நிறைய ஆச்சரியங்கள். இப்போ நடிகர் விவேக் கூட ஒரு திரைப்படத்தில் காமெடிக்காக சொல்லுவார், நீங்கள் ஃப்ரிட்ஜு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் புளியோதரை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு இந்த புளி, உப்பு இதெல்லாம் வந்து பாக்டீரியாவில் ஆன்டிபாக்டீரியா இது இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மாமிசத்தை பதப்படுத்துகிறோம்னா அதில் உப்பு தடவி வைக்கிறதும், இல்லை புளி வச்சு இது பண்ணும்போது, ஒரு சாம்பார் வச்சா கூட கொஞ்சம் புளியை போட்டால் அது சாம்பார் வந்து கெடாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம உணவே மருந்தாகனு சொல்லி முன்னோர்கள் கண்டுபிடிச்ச சிறப்பான அம்சங்கள். இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம தேங்காய் உடைக்கிறோம் இல்லையா, கோயிலில் தேங்காயை உடைக்கிறது எதுக்கு? அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. அது முதல் காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ அது ஒரு தத்துவ அடிப்படையில் தேங்காயை உடைக்கிறோம். இப்போ கோயிலில், வீடுகளில் இறைவனுக்கு பூஜை செய்யும்போது நம்ம தேங்காயை பொதுவாக உடைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்வியலில் இன்ப துன்பங்களில் தேங்காய் வந்து நம்மளுக்கு முக்கிய அங்கமாக இருக்குது. திருமணம்னாலும் சரி, கல்யாணம், அதாவது காது குத்து, கருமாதி, நல்ல கெட்ட எல்லாத்துக்குமே தேங்காயை நம்ம பயன்படுத்துகிறோம். பண்டிகைகள் போது
முக்கிய தினங்களும் போது நம்ம தேங்காய் உடைக்கிறோம். ஒரு புது வாகனம் வாங்கினா கூட அந்த வண்டி முன்னாடி நம்ம தேங்காயை சுற்றி போட்டு தான் உடைக்கணும். சரி, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்? இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்குது. என்னன்னா, தொன்று தொட்டு செய்கிற இந்த ஒரு பழக்கத்தால் நாம் அப்படி கடைப்பிடிக்கிறோம். இப்போ நம்ம தாத்தா ஒரு விஷயத்த செஞ்சார், எங்கள் அப்பா செஞ்சார், நான் செய்கிறேன், என் பையன் செய்வான், என் பேரை செய்கிறான். இது வந்து தொன்று தொட்டு ஒரு பழக்கத்தை செய்கிறோம். இந்த தேங்காய் உடைக்கிறதுன்னு வச்சுக்கல, இந்த தேங்காயை உடைக்கிறதுல அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. இதில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்குது. என்னன்னா, ஒரு காலத்தில் மனித இனம் வந்து குரங்கிலிருந்து தோன்றுச்சு. சார்லஸ் டார்வின் அவர்கள் மனித இனம் வந்து குரங்கிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி பரிணாமவியல் அடிப்படையில் சொன்னார். அது ப்ரூஃபும் பண்ணார். அதுதான் இப்போ ஒரு காலத்தில் தன்னிடம் உள்ள விலங்கியல் பண்புகளை மனிதன் வந்து அதை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி அதுக்காக கொண்டு வந்த ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த தேங்காய் உடைக்கிறது. ஏன்னா ஆதிவாசியாக காட்டில் சுற்றிட்டு இருந்த மனித இனமானது இப்போ நரபலி கொடுப்பாங்க. ஆடுகளை மாடுகளை வச்சு நரபலி கொடுப்பாங்க. அந்த உயிர் சேதங்களை தடுப்பதற்காக, நரபலியை தடுப்பதற்காக ஜீவகாரணிய அடிப்படையில் இந்த உயிர்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இதற்கு ஒரு மாற்று வழி என்ன அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த தேங்காய் உடைக்கிறது. ஆடு மாடுகளை வெட்டிக்கிட்டு இன்னும் கூட ஆதிவாசிகள் இன்னும் நிறைய அந்த வழக்கத்தை வச்சுருக்கிறாங்க. கோயிலில் வந்து இப்போ ஆடு வெட்டுறோம். ஒரு சில ஆப்பிரிக்கா இனங்களில் வந்து மாடு வெட்டுறாங்க. இன்னும் அந்த பழக்கத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. இந்த உயிர் எல்லாமே உயிர் தானே, அதனால் ஆடாக இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி அந்த உயிரை வந்து நம்ம வணங்கணும், அதை மதிக்கணும்னு சொல்லி ஜீவகாரணிய ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்காக இந்த மிருக பலிகளை ஒழிப்பதற்காக கொண்டு வந்த ஒரு முறை தான் இந்த தேங்காய் உடைக்கிறது. இந்த ஆடு மாடுக்கு பதிலாக தேங்காயை உடைச்சி படைச்சி சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. இது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா, தேங்காய் வந்து ஒரு தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடானது மனித மண்டை ஓட்டுக்கு கரெக்டாக அதே மாதிரி இருக்குது. தேங்காயும் ஹார்டாக இருக்கும், மனித மண்டை ஓடும் ஹார்டாக இருக்கும். அப்போ ஒரு தேங்காய் வந்து ஒரு மனிதனின் தலை போன்று காணப்படுகிறது. மனிதனின் ஆணவத்தை, கர்வத்தை, தலை கணத்தை இதெல்லாம் குறைப்பதற்காக, அதாவது அன்பு என்பது இதயத்தில் இருப்பதற்காக இந்த என்னுடைய கர்வம், ஆணவம், தலைகணம் இதை எல்லாத்தையும் நான் சுக்கு நூறாக உடைச்சிட்டு நான் வந்து அன்பின் அடிப்படையில் ஆணவம் இல்லாமல் தலைகணம் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தேங்காய் உடைக்கிற முறைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இது ஒரு காரணம். அதனால் தேங்காயின் அமைப்பில் வேறு சில தத்துவங்களும் சொல்கிறாங்க. என்னென்னா, தேங்காய் ஓடு வந்து மிக கடினமாக இருக்குது, அது வந்து மனிதனுடைய அறியாமைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த உள்ளே இருக்கிற அந்த சாப்பிட்ற பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து வெண்மையான பருப்பு, அந்த இது வந்து ஞான நிலையை குறிக்குதான். அதனால் அந்த கடினமான ஓடு வந்து கர்வத்தையும் மென்மையான பகுதி ஞானத்தையும் குறிக்குது. அதனால் நம்ம அறியாமை, கர்வம், மாயை இதெல்லாம் வந்து அந்த ஓடு உடைஞ்சா, அந்த கெட்டியான அந்த கர்வமான ஓடு உடைஞ்சா உள்ளே இருக்கிற அந்த ஞானமானது ஆத்ம ஞானம். அதை வெளிப்படுத்துறதுக்காக அந்த பரமானந்த நிலையை மனிதன் அடையணும். வெளியில் இருக்கிற அந்த ஹார்டான பகுதியை உடைச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிற சாஃப்டான அந்த தேங்காயை நம்ம சாப்பிட்றோம். அதனால் மனிதன் வந்து அந்த அகந்தையை, தலைக்கணத்தை, திமிரை, கர்வத்தை உடைக்கணும். அப்படி உடைச்சா உள்ளே இருக்கிற பரமானந்த ஞான நிலை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தேங்காயை உடைக்கிறதாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்துக்களில் மிக முக்கியமான ஒரு கடவுள், இந்துக்களில் மிக முக்கியமான ஒரு கடவுள் சிவன். சிவபெருமானுக்கு வந்து 3 கண் இருக்குது. நெற்றிக்கண்ணுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதனால் சிவபெருமானுக்கு 3 கண் இருப்பது போல் இந்த தேங்காய்க்கும் 3 கண் இருக்குது. அதனால் அதனுடைய சிறப்பை வெளிப்படுத்தும் விதமாக மனிதனுக்கு 2 கண் தான் இருக்குது. மனிதன் வந்து இப்போ 2 கண்ணுங்கிறது வந்து ஒரு ஞானக்கண்ணை, அகக்கண்ணை திறப்பதற்காக இந்த வழிபாட்டு முறை. தேங்காயை வந்து சிவபெருமானுக்கு நம்ம படைச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த முக்தி நிலை கிடைக்கும். சிவபெருமான் மாதிரி நம்மளுக்கு வந்து அவருக்கு ஒரு அன்பாக காணிக்கையாக எப்படி கண்ணப்ப நாயனார் வந்து தன்னுடைய கண்ணை படைத்தாரோ
அந்த மாதிரி தேங்காய் வந்து முக்கண்ணு இருக்குது, தேங்காய்க்கு 3 கண் இருக்குது. அது மாதிரி சிவபெருமானுக்கு நம்ம படைக்கக்கூடிய ஒரு பொருளாக தேங்காய் இருக்குன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீடு கிரகப்பிரவேசம், கும்பாபிஷேகம், இப்படி பல நற்காரியங்களை செய்யும்போது அந்த கும்பத்தில் வந்து தேங்காயை வச்சு நம்ம கலசத்தின் மேலே வச்சு நம்ம வணங்குறோம். அப்படி வணங்கும் போது நமக்கு வந்து அந்த இறை அருள் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதாவது ஆன்ம ஞானமானது நம்மளுக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லி மகான்கள், நமக்கு முன்னாடி வாழ்ந்த பெரியோர்கள் அந்த முறையை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்காய் முற்றுவதற்கு முன் அது இளநீராக இருக்கும்போது இறைவனின் அபிஷேக பொருளாக இந்த தேங்காயை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த தேங்காயோடைய ஒரு சிறப்புத்தன்மை என்ன அப்படின்னா, தென்னை மரம் வந்து உப்பு நீரில் வளர்ந்தால் கூட அது வந்து சுவையான, நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சுவையான நீர், இளநீரை தருகிறது. அதனால் பிறர் நமக்கு துன்பம் செஞ்சால் கூட இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து விடல்னு ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி, தென்னை மரம் வந்து நம்ம என்னதான் உப்பு தண்ணியை ஊற்றி நம்ம வளர்த்தாலும் அந்த உப்புத்தன்மையை அது வடிகட்டிட்டு சுவையான இனிப்பான இளநீரை நமக்கு தருவது. அதனால் பக்குவப்பட்ட ஞான மனநிலையை பெற்ற தன்மையை எடுத்து கூறுவதற்காக இந்த தேங்காயை நம்ம வழிபாட்டு முறைக்கு கொண்டு வந்ததாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதனால தான் இளநீரை அபிஷேகத்திற்கு பயன்படுத்துகிறாங்க. இறைவனுக்கு, அதாவது கெட்டதை எடுத்துக்கிட்டு நல்லதை மட்டும் தர அந்த தேங்காய் தண்ணி, இளநீர் தண்ணியை வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போது நம்ம ஞான பாதையில், நல்ல பாதையில் நம்ம செல்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கைக்கு நன்மை ஏற்படுங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. இது மாதிரி தேங்காய் உடைக்கிறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்குது. அப்புறம் நம்ம தேங்காய் உடைக்கும் போது ஒரு அருவாளால் வெட்டுவோம், அது ஒரு முறை. இன்னொன்று வந்து சூரத்தேங்காய், சிதறத்தேங்காய் அடிக்கிறது அது எதுக்காக அப்படின்னா, இறைவனிடம் நம்ம பிரார்த்தனை செய்யும்போது நைவேத்தியமாக தேங்காயை பிரசாதமாக தரோம். இப்போ நம்ம பிள்ளையாருக்கு பிரார்த்தனை செஞ்சு நம்ம சிதற தேங்காய் உடைக்கும்போது அது 4 பக்கம் சிதறி தெருவில் போய் போகிறதுனால, ஸ்ப்ரிட் ஆகி போகிறதுனால அந்த தேங்காய் வந்து பிறருக்கு சாப்பிடுவதற்கு, உணவாக உண்பதற்கு இந்த தேங்காய் வந்து பயன்படுது. அதனால் சிதற தேங்காய் உடைப்பதில் மனிதனுடைய அகங்காரம், திமிரு, இந்த கர்வம் இதெல்லாம் 4 பக்கம் சிதறி ஓடுற மாதிரி அது ஓடும். இந்த முடிவில் தியாகத்தின் தொடக்க நிலையாக, அதாவது ஹார்டாக இருக்கிற தேங்காயை உடைச்சி 4 பக்கம் சிதறி போகும்போது நம்ம வந்து அந்த மனிதனின் அகங்காரத்தின் முடிவு நிலைக்கு இறுதியாக வருது. ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது இல்லையா? அப்போ நான் அந்த உடைச்ச போது 4 பக்கம் சிதற ஓடுது. அப்படி சிதற ஓடும்போது அந்த துண்டுகளை, தேங்காய் துண்டுகளை ஏழைகள் அங்கே இருக்கிறவர்களை எடுத்து சாப்பிட்றாங்க. இது வந்து என்னென்னா, இது மறைமுகமாக நம்ம ஒரு தர்மத்தை செய்யணுங்கிறதையும் காட்டுது. எப்படி நம்ம கோலம் போடுறோம் இல்லையா? கோலம் வந்து இப்போ வந்து கல்லில் செஞ்ச மாவால் கோலம் போடுறோம். நம்ம முன்னோர்கள் கோலம் போடுறது முன்னே வந்து எப்படின்னா அரிசி மாவால் போட்டாங்க. அப்போ அரிசி மாவால் போடும்போது பறவைகள், எறும்புகள், பூச்சிகள், சின்ன சின்ன உயிரினங்களுக்கு உணவாக பயன்படும். அதனால் தர்மத்தை நம்மளுடைய கலாச்சாரத்தில், நம்ம பழக்க வழக்கத்தில் கொண்டு வருவதற்காக கோலம் போடும்போது அரிசி மாவில் போட்டாங்க. இப்போ நம்ம கல் மாவில் போடுறோம். அப்போ அதே மாதிரி தான் இந்த தேங்காய் உடைக்கிறது கூட உணவாக பயன்படும், தர்ம காரியத்துக்கு ஈடுபடும் அப்படிங்கிற. இப்போ ஒருத்தனுக்கு தேங்காய் சும்மா விட்றான்னா தேங்காய் 10 ரூபா, 5 ரூபா, 20 ரூபா, இப்போலாம் 40 ரூபா ஆயிடுச்சு. தேங்காய் வந்து 40 ரூபா சென்னையிலலாம். அப்போ ஒரு தேங்காயை நீ விட்றான்னா கொடுக்க மாட்டான் யாருமே. அப்போ சாமி கும்பிட்டு நீ பிள்ளையார் வேண்டிக்க சிதற தேங்காய் போடு அப்படின்னா நம்ம சரி, நல்லபடியாக நான் படிக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், எனக்கு நான் நினச்சது நடக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வச்சு உடைக்கிறோம். அப்போ உடைக்கும்போது அந்த ஆன்மீக இதில் தர்மத்தை போதிக்கிறார்கள். அப்படி இதுக்காக கொண்டு வந்தது. இப்படி தேங்காயை உடைக்கிறதுக்கு இவ்வளோ காரணங்கள் சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதனால் தேங்காய் வந்து மனித வாழ்வோடு இரண்டரை கலந்த பொருள். அதனால் தேங்காயோடைய பயன்பாடு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து இட்லி, தோசை, இடியாப்பம்,
பூரி, பொங்கல் இப்படி எதாக இருந்தாலும், காலையில் இருந்தாலும் சாயந்தரமாக இருந்தாலும் நம்ம டிஃபன் சாப்பிட்றோம். அப்போ சட்னி, தேங்காய் சட்னி கண்டிப்பாக அவசியம். அதனால் தேங்காய் இல்லாமல் நம்ம வாழ்க்கை நீரின்றி அமையாத உலகுன்னு ஐயா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தேங்காய் இன்றி அமையாத மனித வாழ்வுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு தேங்காயோடைய பயன்பாடு நல்லா இருக்குது. தேங்காய் மட்டும் இல்லை, உடல் பொருள் ஆவி அனைத்தும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தென்னை மரத்தின் ஒவ்வொரு பாகமும் நல்லா நினச்சி பாருங்களேன். அது வளர்ந்து வரும்போது நிழல் தருது. இன்னொன்று அந்த தென்னை ஓலையானது நம்மளுக்கு வீடு கூரை வேய்வதற்கு பயன்படுது. அந்த மட்டை நமக்கு விறகு அடுப்பெரிக்க பயன்படுது. அந்த பனை நார் இருக்கு இல்லையா, நாரானது நம்மளுக்கு கயிறு திரிக்கிறதுக்கு பயன்படுது. அப்புறம் பார்த்தோம்னா தேங்காய் நார் அது விட்டோம்னா தேங்காய் மரமானது வீழ்ந்தால் அந்த மரத்தில் நம்ம பலகை அறுத்து நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்படி A to Z தென்னை மரம் இது ஒரு பொருள் கூட வேஸ்ட்டாக கிடையாது. நம்ம அந்த தென்னை ஓலையில் இருக்கிற அந்த ஈச்சை இதை எடுத்தால் கூட விளக்கமாறு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் தென்னை மரத்தில் 100% அந்த தென்னை மரத்தின் பயன்பாடு நம்மளுக்கு 100% நம்மளுக்கு பயன்படுது. அதனால் பிள்ளையாரே உடைக்கட்டுமா தேங்காய் அப்படின்னு ஒரு பாட்டு. அப்புறம் நம்ம கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அருமையான ஒரு பாட்டு எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளையின் மனமே கல்லம்மா, பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. அந்த மாதிரி தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர்னு தென்னை மரத்தோடைய பயன்பாடை வச்சு கவியரசு கண்ணதாசன் ஒரு காலத்தால் அழிக்க முடியாத கற்கண்டாக இனிக்கும் ஒரு தத்துவ பாடலை நமக்கு வழங்கியிருக்கிறாரு. அதனால் இன்றைய பயனுள்ள பதிவு தென்னை மரத்தை பற்றிய பல பயனுள்ள பதிவுகளை, பயனுள்ள தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும். TNPSC, UPSC போன்ற எல்லாத்துக்கும் பொது அறிவுங்கிறது தென்னை மரத்தை பற்றி வேணும்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த வீடியோனா, வாசிப்பை நேசிக்காத தலைமுறை இன்று உருவாகிடுச்சு. கட்டுரையாக எழுதி வச்சுருந்தேன், கட்டுரை யார் இப்போ படிக்கிறா? கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற நிலைமை தான் போயிட்டுருக்கு. நாடு நாசமாக போக காரணம் என்னென்னா, எது தேவையோ அதை எதை வரவேற்கணுமோ அதை நிராகரிக்கிறாங்க, எதை நிராகரிக்கணுமோ அதை வரவேற்கிறாங்க இன்றைய இளைஞர்கள், இன்றைய சமுதாயம். இந்த சமுதாயத்தில் ஒருத்தன் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சா அவனை முதல்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பிரபலமாக இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கிறாங்க. இந்த அவல நிலை மாற வேண்டும். வாசிப்பை நேசிக்க வேண்டும். வரும் தலைமுறை தமிழில் பிழையின்றி பேச எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிறத நாம் நிரூபிக்கணும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன்.